ஸோ ஜாலி டோனில் தான் கேட்குறேன். ஏப்பா இவருக்கு போய் தங்கச்சியாக பிறந்துட்டோமே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க சார். அக்கா வந்து சின்ன வயசுல இந்த சூப்பர் சிங்கர் போயிடுச்சு சார். பாடுறாங்க, தம்பியும் நல்லா பாடுவான்னு சொல்லி பாட்டு கிளாஸ்ல சேர்த்துட்டாங்க. ஸோ பாட தெரிஞ்சதுனால உங்களுக்குமே பாட தெரியும்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா சார் சாட்டர்டே எல்லா பசங்களும் லீவு. எப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் மட்டும் காலைல எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன். கடைசி வரைக்கும் பாட்டு கத்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல சார். அது என்னன்னா இப்ப பாட்டுனா வாடி வாடி அந்த மாதிரி இருந்தா நல்லா ஓகே. நம்ப முடியல பாஸ். சாக்கோர இந்த பாட்டு புரியல சார். இல்ல எனக்கு புரியல. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு வா ஸ்டேஜ்ல பாடுன்ட்டு பாட வச்சுட்டாங்களாம். பாடுறா இதான் நல்லா பாடுவியே, பாடுறா. அதுல இருந்து அவன் வந்து பாட்டே தொடறது இல்ல. பட் இத்தனை வருஷம் கத்துக்கிட்டதுக்காக ஒரு 2 லைன் பாடுங்களேன். சத்தியமா வேணாம் சார். ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா சார்? அதோட உங்க ஒரு எபிசோட் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பையன் நர்வஸா இருக்கும்போது கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார வச்சீங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அதே மாதிரி நானும் நர்வஸா தான் இருக்கேன். உனக்கு பாட்டு இல்ல, எதுவுமே வர வாய்ப்பு இல்ல. ஏன் இப்படி பாக்குறாரு? என் பேரே ஒரு சில நேரம் எனக்கு மறந்துடும் சார். எங்க போனாலும் குமுதினி தம்பின்னு சொல்லிடுவாங்க சார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த Dress பாத்தீங்கன்னா நான் என் பர்த்டேக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் போட்டு போனேன். நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. அந்த ரிசப்ஷன் அப்ப வந்து பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அக்கா பாடகர், அதனால தம்பியும் பாடகர் மாதிரியே ட்ரெஸ் எடுத்திருக்கா. இதுல என்ன லாஜிக்னே புரியல சார். இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. அது கூட பரவாயில்ல சார். இப்ப ரீசெண்டா இங்க வரும்போது கூட இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் தம்பி ஹரிச்சரன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அக்கா வந்து சிங்கர் குமுதினி, தம்பிக்கு வந்து சிங்கர் ஹரிச்சரனா அப்படின்றாங்க. ஏதோ வந்துட்டு நானே என் காதை பிச்சு அக்கா சிங்கர்ன்றனால நானே என் வாய்க்கிட்ட வச்சு 3 வாட்டி ஹரிச்சரன் சொன்ன மாதிரி. என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து மிமிக்ரியில ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மிமிக்ரி அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். சார் எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. இன்னைக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் நான் நிறைய இடத்துல வெளியில பண்ணிருக்கேன், இன்க்ளூடிங் இப்ப வெப் சீரிஸ் வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். எடுத்தது அவன் தான், அவன்கிட்ட இருந்து எடுத்து நான் பண்ணிப்பேன். அது ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த மாதிரி இவ்வளவு வாய்ஸஸ் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து அவர் எங்கேயோ இருக்காருன்ற ஒரு ஃபீல் இருக்கப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆக்சுவலா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்ப சின்ன வயசுல மாதிரி ஒரு சின்ன ஒரு போட்டி வச்சு ட்ரை பண்ணி பாப்போமா? பண்ணலாண்ணே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சார் வாழ்க்கை ரொம்ப சுமாரா போயிட்டு இருந்தது. அப்படி ரொம்ப சுமாரா போயிட்டு இருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தினது காரணம் நீ தான். லவ் யூ. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. சின்ன வயசுல இருந்து நானும் இந்த மாதிரி பண்ணுவேன். அவர் கால் பண்ணி நான் சொன்னேன், நான் விஜய் சேதுபதி நான் வாய்ஸ் எடுத்துட்டேன். என்னாச்சு? சூப்பர். ஐயோ அந்த டயலாக் அப்படியே வாங்கிட்டு போய் நான் பண்ணனா எல்லாரும் சூப்பரா இருக்கு சொன்னாங்களா. அப்புறம் விஜய் சேதுபதி வாய்ஸ்னாலே தலைவர் டிஎஸ்கே தான் சொல்லிட்டாங்களா. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. போன்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் அண்ணன், தங்கச்சி, அக்கா அப்படின்னு பேசி சிரிச்சு பேசும்போது குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வீட்லயே நான் எங்க அம்மா எல்லாம் உட்காந்துருப்போம். போய் அதே முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தில்ல, இப்ப ஏன் பேச மாட்டேன்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எப்ப பார்த்தாலும் மியூசிக்ல இருக்கணும் மென்டலி வந்து இதெல்லாம் காரணமே கிடையாது. அது உண்மையா காரணமே கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு என்ன அறியாம வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உணர முடியுது இப்போதான் ஒண்ணா படம் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு. மாத்திக்கணும் கண்டிப்பா இதை. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களே. ஸ்பீச் காம்படிஷன் சின்ன வயசுல அண்ணா வந்து சூப்பரா பேசுவாங்க. பொய் சொல்லாதம்மா, சும்மா போய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் பேச்சு போட்டு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. என்னடா சொல்லி அந்த அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வரணும் சொல்லி ஐயா என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. ஒரு நிமிஷம், நீ பட்டிமன்ற நடத்துல ஐயாங்கற வெயிட் பண்ணு. நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற?
என் தங்கச்சிலாம் போய் பேச மாட்டாங்க. நீ தான் பேசுவ. நக்கல்யா அவனுக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம். தந்தானே தந்தானே இறைவன் எனக்கு அறிவினை தந்தானே. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவன் தந்த அறிவினை வைத்துக்கொண்டு உங்கள் முன் பேச வந்தேனே. சந்தனமும் சவ்வாதும் குலைத்துனக்கு நான் தருவேன். என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? தங்க தமிழ் மூன்றினையும் நீ எனக்கு தந்திடுவாய். அது நான் அல்ல பேச வைப்பது என் நெஞ்ச மச்சம். இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. தவித்த தமிழே தமிழே ஆறுயிராம் தமிழாம் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். ஃப்ளோல போகும். கத்துக்கணும் ஐயா. கத்துக்கணும். தம்பி கிட்ட இத கத்துக்கணும். என்ன நிசா சாதாரணமா பேசுறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நான் ஒரு பிரஸ் மீட் வச்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். சாரி சொல்லாரா. சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதா. சாரின்னு. ஸோ என்னோட பிரதரோட மேரேஜ். ஸோ அவர் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாங்க. காதல் காதல் லவ் மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு சொல்லவே இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட பிரதர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி இருக்கு, நான் இல்லை. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உங்களுக்கு அந்த மொமெண்ட் வேணுமா இல்ல இவ்வளவு புகழ்ந்தக்க பிரபலம் வேணுமா? எது வேணும்? எனக்கு அந்த மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட் தான் வேணும். வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லனா செத்துறணும். இது நீங்க எதிர்பார்க்கல. எஸ். இப்போ வரைக்கும் அவனோட மேரேஜ் போட்டோல நான் இல்லை, அவனோட மேரேஜை நான் பார்க்கல. இல்ல சார், அது அந்த டைம்ல வேற ஒன்றும் பண்ண முடியல. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. நாங்க 2 பேரும் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு 9 months ஆகுது. ஒரு தருணம்ல வருத்தப்பட்டது சொல்லுங்க. நான் ஒரு தருணமும் வருத்தப்படுறேன் சார். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் வந்து என்னோட ட்ரெஸ்லாம் இப்போ நான் புதுசாக வாங்குறேன் அப்படின்னா அது புதுசாகவே வைப்பேன். லைக் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே இருக்கும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இவ எப்போ வந்து ஃபீல்டுக்குள்ள வந்தாலோ அப்பத்துல இருந்து எதுவுமே இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்லை சார். போச்சடா. போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக அவ இது வரைக்கும் எதுவுமே வாங்க மாட்டேன் சார். வாங்குறது எல்லாமே எந்த ஃபர்ஸ்ட் போடுறது எல்லாமே. சோ அவங்க மீடியால இருக்கனால இந்த Dress எல்லாம் உங்களெல்லாம் எடுத்துப்பாங்க சார். எல்லாமே யூஸ் பண்ணிடுவா. இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆக்சுவலி அப்போ ஒல்லியா இருந்தால கரெக்டா இருந்துச்சு. கொஞ்சம் பாப்பா வந்ததுனால கொஞ்சம் லைட்டா இதுவாயிருச்சு, லூஸா இருக்கு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சீரியல்ல வந்து கேக்குறாங்க இது கொஞ்சம் லூஸா இருக்குமா புடிமா அப்படின்றாங்க. ஐயோ அவ வேற திட்டுவாளே, என்ன பண்றது தெரியாது. அடுத்த சீன் சரி நான் பிடிச்சிருங்க, எவ்வளவு பிடிக்குமோ பிடிச்சிருங்க அப்படின்னு பிடிச்சி போட்டுருவேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அக்கா கொஞ்சம் குண்டானது உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குமா? ஐயோ ரொம்ப அவளை விட நான் வருத்தப்படுறேன் சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவ அசிஸ்டன்ட் கூட டிராவல் பண்ணி எனக்கு இது ஆன் டைம் இருக்காதா? எடுத்த உடனே வந்து அந்த ஒரு அளவுக்கு மேல பண்ண பேச்சே வந்து லைக் கொஞ்சம் மேலதான் இருக்கு. அது எப்பயாவது தான் சார் அந்த மாதிரி டோன் வரும். எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. மென்ஷன் பண்ணியே சொல்வா சார். நான் ஷூட் போயிருந்தேன்னா எனக்கு இது ஆன் டைம் இருந்திருக்கும். அங்க நீ ஆர்டிஸ்ட், இங்க நீ ஆர்டிஸ்ட் இல்ல. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது சொல்றேன். என்னைக்காவது வந்துட்டு லீவ்ல வந்து ஊருக்கு போனா வண்டியா போ சாம்பார் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். ஸோ இவங்க ஊருக்கு போனாங்கன்னா கறி ஃபிஷ் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. என்னடா இழிச்சவே பாருங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா சார். நான் வரும்போது சென்னையில எனக்குன்னு சொல்லி யாருமே இல்ல சார். ஆனா இன்னைக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கு. இதெல்லாம் உங்க கடமை, புரிஞ்சுக்கங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இப்ப எங்க அண்ணன் வந்தப்ப சென்னையில ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் வர்றப்ப எங்க அண்ணன் எனக்கு டெய்லி காசு கொடுத்துரும். என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே பழகுறோம். இதெல்லாம் உனக்கு தான் இந்த பிடி. இதெல்லாம் தம்பியா பிறக்கறதுனால எவ்வளவோ கொடுமையை அனுபவிக்கிறோம். நாங்க இந்த பிரிவிலேஜ் என்ஜாய் பண்றோம். இப்ப நான் தூக்கம் கரெக்டா கிடைக்காதுண்ணா. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஆக்சுவலா காலையில வந்து தூங்குவோம், நைட் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணிருப்போம். ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஷூட் இருக்கும். அது அப்படியே தொடர்ந்து அடுத்த நாள் கூட கண்டினியூ ஆயிருக்கும். நம்ம படுக்கிற நேரம் தூக்கம் வராது. போச்சடா. போச்சு. நான் என்ன பண்ணுவேன்?